சொல்லுங்கள். மூர்த்திகளாக அருள் பாலிக்கிற ஒரே ஸ்தலம் இதுதான். பிரம்மனோட தோஷம் நீங்கள் தவம் பண்ணி மூங்கில் காட்டில் கண்டுபிடிச்சோம்னா சிவலிங்கம், பிரம்மபுரீஸ்வரர், பிரம்மபுரம், படைத்தல் தொழில். உலகமே பிரளயம் வந்து தண்ணியில் முழுகும்போது எல்லா உயிரையும் ஒரு குடத்தில் அடைச்சி வச்சு நடக்க வர்றாங்க. சிவனும் பார்வதியும் ஓங்கிற பிரணவ மந்திர தோணியில் வந்து இங்கேருந்து அம்பு விட்டு அந்த குடம் உடையுது. கும்பகோணம் எல்லா உயிரையும் காப்பாற்றுறார். விஷ்ணு அம்சம், மனித ரூபம், கீழே லிங்க ரூபம், மேலே மனித ரூபம். அதே விஷ்ணு வாமனாவதாரம் கொண்டு மகாபலி சக்கரவர்த்திக்கு 3 அடி மண் கேட்குறார். அவரும் தரேன்னு சொல்லிடுறார். 1 அடி பூமி, 2வது அடி ஆகாயம், 3வது அடி வைக்க இடம் இல்லை. மகாபலி தலையில் வைக்கிறார். ஸோ நம்மளோட பெரிய ஆள் இல்லைன்னு அகங்காரம் கொண்டு ஆடும்போது தேவர்கள் சிவனிடம் முறையிட சிவன் வடுக பைரவராக உருவம் எடுத்து விஷ்ணுவை வதம் பண்ணி அவருடைய தோலை சட்டையாகவும் எலும்புகளை மாலையாகவும் சட்டைனா ஆகாச பைரவனும் சட்டைனால்னா காட்சி தரார். அப்போ மகாலட்சுமி வந்து கேட்குறாங்க, என்னை அமங்கலியாக்கிட்டீங்க, தாலி பிச்சை கொடுங்க. ஸோ என்னை பார்க்க வர பெண் பக்தர்கள் தலையில் பூ இல்லாமல், ஆண் பக்தர்கள் அகங்காரங்கிற சட்டை இல்லாமல் பார்க்க வரணும். மேலே சரணாகதி தத்துவம். அம்பாள் திருவுரு சுந்தரி, திருநிலை நாயகி, திருநிலை நாயகி. திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்த இடம். திருஞான சம்பந்தர் தோளுடைய செவியனின் பாட ஆரம்பித்தது இந்த ஸ்தலம்தான். அவங்களுக்கு பொத்தாளம் கொடுத்தது திருக்கோலக்கான இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் மேற்கு வாசல். சிவன் பேர் தாளபுரீஸ்வரர், அம்பாள் பேர் ஓசை நாயகி. தெற்கு வாய் மற்றதெல்லாம் பிரச்சனை உள்ளவங்க அம்பாளுக்கு தேன் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணி அதை 40 தடைகள் சரி. திருஞான சம்பந்தருக்கு திருமணம் நடந்த இடம் கொள்ளிடத்துலேருந்து உள்ளார ஒரு 8 கிலோமீட்டர். ஆச்சால்புரம் சிவன் நாகபூஜேந்தர் சமாதியும் அங்கே இருக்குது. கல்யாணத்துக்கு வந்ததுல சிவனும் பார்வதியும் 2 பேரையும் தொடுதீட்சை மூலம் கைலாசாட்சி போட்டு பண்ணுறாங்க. அப்போ கோயிலுக்கு வந்து எல்லாரும் கேட்குறாங்க, நாங்கள் என்ன பாவம் பண்ணுறோம், கல்யாணத்துக்கு வந்து